உலகமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு இந்தியாவும் பாகிஸ்தானும் நினைச்சிருக்கலாம். அதனால மறுபடியும் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தயாராயிடுச்சு போல. இந்தியாவினுடைய ராணுவ தளபதி திவேதி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ ஒன்று கிடைச்சிருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதோடு உக்ரைனை ஒட்டுமொத்தமாக உடைத்தெறிந்த ஐஸ் பிரேக்கர் ஷிப்பு கப்பல் பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி தான். உக்ரைனை விளையாடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு ரஷ்யர்கள் நினச்சாங்களான்னு தெரியல. உக்ரைனில் போய் விளையாண்டுருக்காங்க ரஷ்ய இராணுவ வீரர்கள். எப்படிலாம் விளையாண்டுருக்காங்கிறத வீடியோவாக பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இப்பதான் போறேன். இந்தியாவினுடைய ராணுவ தளபதி பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இன்னைக்கு உலக நாடுகளால் பார்க்கப்படுது. அப்படி அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத பார்க்கலாம். इसमें से 2 तकरीबन आईबी के अपोजिट हैं और 6 एलसी के अपोजिट हैं। और इन कैंप्स में तकरीबन अभी भी हम समझते हैं कि किसी प्रकार की प्रेजेंस या ट्रेनिंग, तो इसलिए हम उसके नजर रखे हुए हैं, उसकी खबर कोशिश करते हैं हासिल करने की, और अगर कोई ऐसे दोबारा हरकत हुई तो हम जरूर उसको, जो हमारा इरादा है, उसको जरूर अंजाम देंगे. ओके, இப்போ அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே நான் தமிழ்ல சொல்றேன். பாகிஸ்தானில் 8 பயங்கரவாத முகாம்கள் செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பதிவு செஞ்சுருக்கார். அதில் 2 சர்வதேச எல்லையை தாண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்கார். இந்தியாவை அவர்கள் தாக்க முற்பட்டால், யார்? பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் தாக்க முற்பட்டால் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது மறுபடியும் செயல்பாட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதில் எந்த இடத்துலையும் பாகிஸ்தானுடைய இராணுவத்தை மையப்படுத்தி அவர் எந்த வார்த்தையும் பேசவே இல்லை. ஸோ இது அஃபீஷியலாக 2 நாடுகளுக்கும் இடையில பேச்சுவார்த்தையாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம். பெரிய அளவிலான போராக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சீனா சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்தியாவினுடைய ஆளக்கூடிய அரசை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன? 首先，你提到的领土属于中国领土，中方在自己的领土上开展基础设施建设无可非议。中国和巴基斯坦已于上个世纪的60年代签署了边界协定，并且划定了两国的边界。ஒன்றுமே புரியல. சரி, நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன். காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஷாக்ஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் இந்தியா உரிமை கோருது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரியா? சீனாவினுடைய செய்தி தொடர்பாளர் பேசி இருக்கக்கூடிய விஷயம் ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுது. இந்தியாவினுடைய எல்லையை தீர்மானிப்பதற்கு சீனா யாரு? ஆனால் இந்தியா தன்னுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அமல்படுத்துதா அப்படின்னு கேட்டால் எந்த நாள்லையுமே அப்படி நம்ம செஞ்சதே கிடையாது. நமக்குன்னு ஒரு வட்டம் போட்டிருக்கோம், அந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்ம விளையாடுவோம். அதை தாண்டி விளையாடுவதற்கான வாய்ப்பை எப்பயுமே இந்திய ஜனநாயகம் எந்த ஆட்சி நடந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அதை செஞ்சது கிடையாது. இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கையில் மட்டும் இந்த 2 கட்சிகளும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாங்க. அந்த வகையில் சீனாவுக்கே அப்பகுதி சொந்தம் அப்படின்னு சீனா பேசியிருப்பது காஷ்மீர் ரிலேட்டடான விஷயத்துல இப்போ பாகிஸ்தானை தாண்டி சீனாவும் நம்மளை வம்புக்கிழுக்குது அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா மிக முக்கியமான வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது ரஷ்யா சம்பந்தப்பட்ட வீடியோ, உக்ரைன் சம்பந்தப்பட்ட வீடியோ. ஒரு முக்கியமான ஒரு கப்பலை, உக்ரைனுடைய கப்பலை ரஷ்யா இப்போ அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. சரி, அப்படி எந்த கப்பலை ரஷ்யா அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னேன்ல ஆரம்பிக்கும் போது, விளையாடுறதுக்கு நாங்கள் ரெடி, எங்களுடைய நாட்டில் விளையாடுறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் உக்ரைனில் போய் விளையாட போகிறோம் அப்படின்னு ரஷ்ய இராணுவ வீரர்கள் சொல்லியிருப்பாங்க போல். அந்த அளவிற்கான ஒரு சம்பவம் தான் அந்த வீடியோ. வித் மியூசிக்கில் நீங்கள் அதை கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ரொம்ப நேரம் என்னால் ப்ளே பண்ண முடியல. ஒரு கப்பல் மேலே அட்டாக் நடத்துகிறாங்க. உக்ரைனுடைய ஒடேசா அப்படிங்கிற துறைமுகத்தை தகர்த்து ரூபிகான் அப்படிங்கிற ஒரு கப்பல் பனாமா கொடியோட போயிட்டு இருந்துச்சு. அப்போது ரஷ்ய இராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, கடலுக்கு நடுவில் அதிகமான பனி இருக்கக்கூடிய காலகட்டம் இது ரஷ்யாவில், அப்படிப்பட்ட இடத்துல டைரக்ட் அட்டாக் நடத்தி அந்த கப்பலை கவிழ்த்திருக்காங்க. இது ரஷ்ய இராணுவ வீரர்கள்
ரஷ்ய அதிபர் புட்டினுக்கிட்ட பாராட்டு வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கு. இன்னொரு புறம் இப்போ நீங்க தெரியுது இல்ல, இடியோ மின்னலோ கிடையாது, இது ரஷ்ய இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான தாக்குதல். இந்த தாக்குதலை பார்த்தா ஒரு பெரிய ஒரு அட்டாக் வந்து ஐசிபிஎம் மாதிரியான அட்டாக் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா அதில் வரக்கூடிய காட்சிகள் அப்படி தான் இருக்கு. பட் இது வந்து ஐசிபிஎம் அல்ல, ஐஆர்பிஎம் அப்படிம்பாங்க, இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இதை வச்சு தான் அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க ரஷ்ய இராணுவம். என்ன பிரசாத், ஒரேதான் உக்ரைனில் வந்து முழுமையாக கைப்பற்றிட்டாங்களா ரஷ்யான்னு கேட்டால், இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே இதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக உக்ரைனில் நடந்துக்கிட்டே இருக்கு. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவ்வப்போது வீடியோ வெளியிடுவார். இப்போ அமைதியாக இருக்காரு அப்படின்னா ஐரோப்பா இப்போ ரஷ்யாவின் பக்கம் சாஞ்சிருச்சோ அப்படிங்கிற அச்சம் நிலவுது. அதனால தான் உக்ரைனுடைய அரசு விமான பழுது பார்க்கக்கூடிய ஆலை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் விமானங்களை பழுது பார்த்து அதன் மூலியமா மறுபடியும் இப்போ செகண்ட் யூஸ்பாங்க, அது மாதிரியான விஷயங்களையும் உக்ரைன் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் கூட ரஷ்யா கொடுக்கல. காரணம் என்னன்னா, பழுது பார்க்கக்கூடிய அந்த விமான நிலையத்து ஆலையின் மீதே அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரஷ்யாவினுடைய டாஸ் சோல்ட் செப்யோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவினர், சபோரிஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராந்தியம், அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனிய இராணுவ படையில ரஷ்யர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு வான வேடிக்கை அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறி இருக்கு. நீங்க டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸ்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இருக்கும். வெளிநாட்டு நபர்கள் வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இதை சரியாக நான் உச்சரிக்கிறேனான்னு தெரியல. ஆனால் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குங்கிறது தான் வேர்ல்டு நியூஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. இப்படி ஒரு அட்டாக்குக்கு எப்படி ரஷ்யா வந்து துணிஞ்சது அப்படின்னு. காரணம் என்னன்னா, ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய தைரியமாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ரஷ்ய அதிபர் புட்டினுடைய ஒரு பெரும் முயற்சியாக இருக்கலாம். ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்ல அவர் ரொம்ப ஸ்பீடா ரன் ஆயிட்டு இருக்காரு 2026 அப்படிங்கிறது தான் இதன் மூலியமா புரியுது. இன்னொரு புறம் என்னன்னா, ரஷ்யாவில் செஷன்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்கு. அந்த மாகாணத்தினுடைய முதல்வர் இவர் தான் ரமலான் அப்படிம்பாங்க. அவருடைய ஸ்பீச் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 10 நாள்ல ஜெலன்ஸ்கியை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டவர் இவர் தான். ஏன்னா செஷன்ஷியா ரீஜியன்ல ஒரு பெரிய அட்டாக்கை ஜெலன்ஸ்கி ராணுவம் நிகழ்த்தி காட்டுச்சு. அதற்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னதுனால அமைதியா இருக்காரான்னு தெரியல. பட் இவர் ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்காரு. என்னன்னா, ஒரு திகிலூட்டக்கூடிய உரையாடல், வீர தியாகம் பற்றிய கட்டுக்கதையை உடைக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் ஜெலன்ஸ்கியினுடைய அந்த ஸ்பீச்சு அதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, ஏதோ பெரிய அவங்க ஆளு போலப்பா, வீரமானவங்க போல அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. பக்கத்தில் ஒரு பட்டாசு வெடிச்சா கூட பயந்துருவாங்க. அந்த மாதிரி தான் உக்ரைனுடைய கண்டிஷன் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட ரமலான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஒரு உக்ரைனிய இராணுவ கைதியை பிடிச்சிட்டாங்க, ரைட்டா? அவர் இராணுவத்தில் வேலை பார்த்துருக்காரு உக்ரைனில். அவரை பிடிச்சி வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு தான் அவர் ஒரு பேசின காட்சியை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணு. அப்போ ரமலான் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு துப்பாக்கி தர்றேன், என்னையுமே சுடுவியாடா நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த உக்ரைனிய போர்க்கைதி என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டில் ஒரு இராணுவ வீரர் மாட்டினாங்கன்னா அப்படியே இறந்து போயிடுவாங்க, எந்த ரகசியத்தையும் காக்க முடியாது. பட் அந்த உக்ரைனிய போர்க்கைதி என்ன தெரியுமா சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் உங்களை சுட மாட்டேன், நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த அதே இடத்துல ஒரு சிறிய புன்னகையோடு ரமலான் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய விஷயம், நேட்டோ மரணத்தை விரும்புகிறது, வீரர்கள் வாழ விரும்புகிறார்கள், அந்த உக்ரைனிய இராணுவ வீரரை வாழ விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் அந்த காட்சியில் நடந்தது. சரி, ரஷ்யாவில் இப்போ -15 டிகிரி செல்சியஸில் தான் வெப்பநிலை இருக்கு. நீங்கள் 0 டிகிரி செல்சியஸ்லேயே நம்மளால வாழ முடியாது. ஆனால் -15 போச்சு அப்படின்னா அப்பா எத்தனை சொட்டு நமக்கு தேவைப்படும் அப்படின்னே தெரியாது. உக்ரைன் நாடு முழுவதுமே எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா ஒரு பெரிய அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த தாக்குதலில் இருந்து உக்ரைனிய வீரர்கள் ரஷ்ய எண்ணெய் நிலையங்களை காப்பாற்றுறதை விட தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதே அவங்களுக்கு பெரிய வேலையா போச்சு. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்படிப்பட்ட நிலையில அமெரிக்கா நாடு கடந்த பயங்கரவாதத்தையும் இப்போ செயல்படுத்துறதுக்கு துணிஞ்சுக்கிட்டு இருக்கு. கிரீன்லாந்து வேணும்னு கேட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மெக்சிகோ பக்கத்தில் இருக்கு, அதையாவது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய கனரக வாகனங்கள் எல்லாமே டிராவல் பண்ணி போகக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் எங்கே கூட்டு போறாங்க அப்படின்னு கேட்டால், மெக்சிகோவை நோக்கி பயணிக்கக்கூடிய அமெரிக்க வாகனங்கள் யுஎஸ் காங்கிரஸ் சபையினுடைய எதிர்ப்பையும் மீறி அதை கொஞ்சம் கூட மதிக்காம ட்ரம்ப் சட்டவிரோதமாக இந்த வாகனங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது புகார். இதை காங்கிரஸுடைய அதிகாரம் அப்படிங்கிறது
அமெரிக்காவில் பறிக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கொஸ்டினையும் எழுப்ப வேண்டியது இருக்கு. அமெரிக்க அதிபர் தன்னை ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு காமிச்சுக்கிறத தாண்டி அவர் குடியரசுக் கட்சி தான், எதிர்கட்சி தான் ஜனநாயக கட்சி. அதனால தன்னை சர்வாதிகாரியா ட்ரம்ப் நினைச்சுக்கிறாரா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு கேட்க தோணுது. எது எப்படியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து உலகத்தில் வேற எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது ஆர்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய காட்சி, ரஷ்யாவினுடைய பனியை உடைக்கக்கூடிய கப்பலுடைய காட்சி. இது தொடர்பான ஒரு அக்ரிமெண்ட் இந்தியாவினுடைய மோடியோட கூட அவர் செஞ்சிருக்காரு. ஃபியூச்சரில் பனியை உடைக்கக்கூடிய கப்பல் தளத்தை இந்தியாவில் கட்டுவதற்கான வாய்ப்பை ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில இந்த பனி உடைக்கக்கூடிய கப்பல் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து ஆர்க்டிகா அப்படிங்கிறது. ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த வகையில் அந்த பேரை வச்சிருக்காங்க. ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிறது தான் இந்த கப்பலுடைய பெயர். ரஷ்யாவினுடைய அணுசக்தி மூலியமாக இயங்கக்கூடிய இந்த பனி உடைக்கக்கூடிய கப்பல் பற்றிய பேச்சுக்கள் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. நான் சொன்னேன்ல -15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு, அந்த வெப்பநிலையில் அது டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும். ஃபுல்லாக பனியாக இருக்கும். அந்த பனியை உடைச்சிட்டு போகும். இது ஒன்றும் டைட்டானிக் கப்பல் கிடையாது, உடஞ்சி கீழே விழுகிறதுக்கு. அந்த பனியவே உடைக்கக்கூடிய கப்பல். உக்ரைன் அமெரிக்க கப்பல் நகர முடியாத ஒரு நிலையில ஆர்டிக் பகுதியில் சுத்திக்கிட்டு இருக்கு. பட் இந்த ஒரே ஒரு கப்பல் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ரஷ்யாவில் இப்போ சொல்லியிருந்தேன்ல -15 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு கவச வாகனங்கள் எல்லாமே அணிவகுக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பாக்குறீங்க. இந்தியாவினுடைய இராணுவம் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு. தன்னுடைய சாகசங்களை அது பறைசாற்றக்கூடிய வகையில் அந்த வீடியோ இருக்கு. அதில் ஏஐ, ட்ரோன்ஸு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது மட்டும் இல்லை மிசைலை லான்ச் பண்ணுறது, துப்பாக்கி ஏந்திய இராணுவ வீரர்கள் அணிவகுக்கக்கூடிய காட்சி, கடற்படையாகட்டும், வான்படையாகட்டும், தரைப்படையாகட்டும், எல்லாத்துலேயும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கோம் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய காட்சி இது. சரி, சூப்பராக இருக்குது காட்சி. இது மூலிமா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டால், ஆரம்பிச்சேன்ல இப்போ முடிக்கணும்ல, இந்தியாவை பற்றி தானே ஆரம்பித்து பேசணும் அந்த வீடியோவில். இந்தியாவினுடைய பெருமைமிக்க இராணுவ வாகனங்களையும் அது தொடர்பான வீடியோக்களையும் இப்போ இந்திய இராணுவம் வெளியிட்டு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய பயத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கெலாம் நான் ரெடியாக இல்லை, ஆனால் அதே நேரத்தில் நீ என்னைய தாக்குன அப்படின்னா நான் எந்த நேரத்தில் வேணாலும் உன்னைய அட்டாக் பண்ணுறதுக்கு நான் தயார் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்திய இராணுவ தளபதி திவேதி அவர்கள் இது தொடர்பாக பெருமிதம் பொங்க ஒரு வீடியோவையும் இப்போ வெளியிட்டிருக்கு இந்திய இராணுவம். எது எப்படியாக இருந்தாலும் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், உன்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது உன்னோட இருக்கணும். என்னுடைய மூக்கை தொடர்றது அப்படிங்கிறது உன்னுடைய சுதந்திரம் ஆகாது, அது என்னுடைய அனுமதியோடு தொடணும். இதுதான் இந்தியா சொல்லியிருக்கக்கூடிய லாஜிக்கான பாயிண்ட். இதை ரெண்டு நாடுகளுக்கும் புரிகிற வகையில் இந்தியா எப்படி வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.